SIDP 3.0ல கைட் டீச்சர் ஸ்டூடெண்ட் ஐடியா எவலுவேஷனை 11.1ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து வெப்சைட்டோட URL www.editn.in/sidpmain.html அப்படிங்கிற வெப்சைட்ல உங்க கைட் டீச்சர் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ அதை ரெடியா எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதை வெப்சைட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதை கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கைட் டீச்சர் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. இங்க லெஃப்ட் சைட்ல தெரியற அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்க. அதுல டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. டேஷ்போர்ட்ல கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டீம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல சூஸ் அ டீம் அப்படிங்கிறதுல எந்த டீம் வேணுமோ அந்த டீமை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த டீம் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்க டீம் ஐடியா வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட எல்லாமே கிரீன்ல காமிச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்க சப்மிட் பண்ண ஐடியா ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்னு இருக்கு. இப்போ நீங்க வியூ ஐடியா அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க சப்மிட் பண்ண ஐடியாஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கடைசி கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அந்த ஐடியா வந்து புதுசா இருக்கா, அது வந்து இன்னோவேட்டிவா இருக்கா, ஒரு ப்ராப்ளத்தை அந்த ஐடியா வந்து சால்வ் பண்ணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஐடியால கூட அவங்க ஏதாவது ஒரு புதுசா அவங்களோட தாட்ஸ்ல இன்னோவேட்டிவா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐடியாவை அப்ரூவ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நீங்க ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சேவ் அஸ் டிராஃப்ட்ல போய் அவங்களுக்கு சேவ் ஆயிரும். எகெயின் அவங்க எடிட்டர் ஐடியா சப்மிஷன்ல போய் ஐடியாவை சப்மிட் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்து பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு, இது வந்து இன்னோவேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஐடியா வந்து அப்ரூவ் ஆயிரும். இப்போ ஐடியா ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட்ல இருந்து அக்செப்டட் அப்படின்னு மாறிடுச்சு. இன்கேஸ் இந்த ஐடியா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல நான் 6 ரீசனுக்காக நான் வந்து இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த ஐடியா புதுசா இல்ல, யூஸ்ஃபுல்லா இல்ல, அண்டர்ஸ்டாண்டபிளா இல்ல, கிளியரா இல்ல, இல்ல டேட்டாவே ஃபில் பண்ணாம சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற 6 ரீசன் இருக்கும். ஸோ அதுல ஏதோ ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ரிஜெக்ட் அப்படிங்கறத கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. இப்போ நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்து ரிஜெக்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எகைன் போய் அவங்களோட டிராஃப்ட்லயே வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க புதுசா ஐடியா மறுபடியும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால போஸ்ட் சர்வே பண்ண முடியும். நீங்க கிரியேட் பண்ணிருக்க 6 டீமும் ஐடியா சப்மிஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால போஸ்ட் சர்வே பண்ண முடியும். இதுதான் கைட் டீச்சரோட லெவல் 1 ஐடியா எவாலுவேஷன் சொல்றோம். இதை வந்து கைட் டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.